வணக்கத்துடன் தமிழகத்தில் பொறுத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் கடுமையாக எடுத்து வைக்கப்படுது. இந்த விமர்சனம் மிக கடுமையாக இருக்குது. அதுவும் தினம் தினம் காலையில் நம்ம முழிச்சு பேப்பரை பார்த்தாலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்து கொண்டிருக்கிறதால் இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற அரசியல் சதியா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய IRS அருண்ராஜ் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதாவது செய்தியாளர்களிடம் என்ன கருத்தை அவர் சொன்னார்னா, இப்போ எங்கள் அரசு மீது எந்த விதமான விமர்சனம் வைக்க முடியாதவர்கள் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதை மையப்படுத்தி எங்கள் மீது விமர்சனங்களை வைக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதின் பின்னணியில் திமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கிறது என்று அவர் எடுத்து வைத்தார். அவர் சொன்னதில் உண்மை இருக்கிறதா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் சில தவறுகள் அங்கங்கே நடைபெறுகின்றன. இந்த தவறுகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த தவறுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அப்படி வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் காவல்துறைக்கு அந்த வாக்குமூலம் போவதற்கு முன்பாக சன் தொலைக்காட்சிக்கு அந்த வாக்குமூலம் சென்று விடுகிறது. அந்த வாக்குமூலம் சன் தொலைக்காட்சிக்கு எப்படி செல்கிறது என்ற கேள்வி இருக்கின்றது. இரண்டாவது, திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்குள் ஒரு சிலரை அனுப்பிவிட்டு நீங்கள் இப்படி தவறான செயல்பாடுகளை செய்யுங்கள், கேட்டால் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லுங்கள் என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகின்றது. காரணம், ஒருவன் தவறு செய்ய போகின்றவன் கண்டிப்பாக தான் எந்த இடத்தை சார்ந்தவன் என்று சொல்ல மாட்டான். ஆனால் இங்கு சமூக சீரழிவுகளை செய்யக்கூடியவர்கள் நான் தாவேகா நிர்வாகி அல்லது தாவேகாவின் கொடியை கட்டிக்கொண்டு செல்லக்கூடிய களங்கள் என்று இவைகள் எடுத்து வைக்கப்படுகின்றன. அந்த தாவேகாவை சார்ந்தவர்கள் என்கின்ற செய்தி தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்களா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அது இல்லை என்கின்ற செய்திகள் கூட தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உடனடியாக ஒரு சில தொலைக்காட்சிகள் இது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் செய்தார்கள் என்று திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவர்கள் பழியை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு அரசியல் சதுராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். எனவே தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது.